அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசுக்கு அளித்த மனுக்களுக்கு 30 நாட்களில் பதில் அளிக்காவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், எந்த வழக்குல நீதிமன்றம் இது போன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க? சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்குகள் விசாரணையை துவங்குவதற்கு முன்பாக வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு ஒன்றை முன்வைத்தார். அதில் அரசுக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்போது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அரசுக்கு அளிக்கும் விண்ணப்பங்கள் மீது 30 நாட்களுக்குள் முடிவெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதிலளிக்குமாறு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அரசாணையின்படி 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்களை பரிசீலிக்காததால் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டினார். நாளை பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வரும்பொழுது 30 நாட்களில் விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்தார். இந்த விவகாரத்தின் பொழுது நீதிமன்ற அறையில் இருந்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் இந்த விவகாரத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்தார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.